எங்களுக்கு காட்டும்போது. வணக்கம் பாண்டியா. வணக்கம் ஐயா. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றது கொஞ்சம் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து விராட்டிக்குப்பம் பஞ்சாயத்து, விழுப்புரம் டவுன் எல்லை. இது டவுன் எல்லையில் இருக்கும். டவுன் எல்லை இருக்குது விராட்டிக்குப்பம் பஞ்சாயத்து. இந்த நகரோடைய பார்த்தீங்கன்னா வண்டி மூடி சந்தை வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த இது இப்போ வழக்கமாக வந்து சம்பாவில் தான் நம்ம வந்து பொன்னிலாம் நடுவோம், வெள்ளை பொன்னி. இதெல்லாம் நம்ம விழுப்புரம் வட்டாரத்தில் தான் வெள்ளை பொன்னி தான் நிறையா நம்ம நடுறது வழக்கமாக. அது சம்பாவில் தான் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சித்திரை மாதத்து கத்திரி வெயிலில் அருமையாக வந்துருக்குது. இப்போ இந்த பொன்னி பொறுத்து வெள்ளை பொன்னி பொறுத்து மட்டும் பார்த்தா நம்ம எல்லா ரகமும் வந்து ஃபெயிலியர். ஆனால் வெள்ளை பொன்னி மட்டும் எவ்வளோ வயசாகி நட்டாலும் வந்துடும். இப்போ இது வந்து நம்ம வந்து மார்கழி மாதமே நாற்று விட்டுது. எத்தனை நாள் பிடிக்கும்? மார்கழிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை விட்டு நாற்றுது. கார்த்திகை மாதம் நாற்று விட்டுது. நம்ம வந்து தை மாதத்துலேயே நட்டுருவோம், இல்லை மார்கழியிலே லாஸ்ட்டில் நட்டுருவோம். இப்போ வந்து மார்கழி நட்டுருந்தேன்னா உங்களுக்கு வந்து நேரம் அறுவடைக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து 55 நாள் நட்டது. நான் 30 நாள் நட்டும் போது நம்ம வந்துடும் 55 நாள் நட்டது. அப்போ 55 நாள் நட்டும் போது என்னாச்சு ஏன்னா வந்து ஒத்து பயிராக வச்சுப்போம், நம்ம அதை சேர்த்து வைப்போம். அந்த நம்ம நாற்று விடும் போது வந்து மழை பெஞ்சனால என்னாச்சுன்னா பாதிக்கு மேலே முளைக்கல. அதனால நாற்றுடைய முளைப்பு திறன் கம்மியானால நாற்று பற்றாக்குறை ஆகிப்போச்சு. 2 ஏக்கர் நட வேண்டியது 1 ஏக்கர் நட்டுருக்கோம். அப்போ 1 ஏக்கருக்கும் ஒத்த பயிராக போட்டோம். ஒவ்வொரு பயிர் அந்த ஒவ்வொரு பயிரும் போடும்போது என்னாச்சுன்னா அந்த பயிர் வச்சோம்ல அது வந்து கதிர் வந்து மடிஞ்சிடுச்சு. திடமாக இல்லாத வச்ச உடனே ஒரு மாதத்துல இப்போ நம்ம பிப்ரவரி 5ஆம் தேதி நட்டோம். கதிர் வந்து மடிஞ்சுதா? அப்படியே மடிஞ்சிருச்சா? கதிர் வந்து மடிஞ்சிருச்சு. அதுலேருந்து நம்ம வந்து கிளப்பெடுத்தது தான் இதெல்லாம். இப்போ கிளப்பெடுத்து இப்போ நம்ம 2 களை எடுத்துருக்கோம். முதல் களை ஒன்று, 2வது களை ஒன்று இல்லை. 2வது களை வந்து நம்ம நாற்று விட்ட மாதிரி இருந்ததுங்க இதோடைய களைச்செடிலாம். அப்போ நாற்று விட்டா எப்படி வந்து நெருக்கமாக இருக்குமோ அந்த மாதிரிக்கு நம்ம வந்து திட்டமாக விட்டது மீதியெல்லாம் எடுத்துட்டீங்க. 2வது களை எடுத்தால் 30 ஆள் அதிகம். முதல் ஆளுக்கு வந்து 9 பேர் ஆச்சு. 2வது ஆள் பார்த்தீங்கன்னா 27 பேர். இப்போ அந்த அளவுக்கு வந்து களை இருந்தது. 2வது களை எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன போட்டோம்னா முதல் கலையிலேயே வந்து சாம்பலும் நம்ம கடலப்புண்ணாக்கு போட்டோம். 2வது கலையில் வேப்பமுண்ணாக்கு, சாம்பல், கடலப்புண்ணாக்கு, இது 3 தான். வேற எந்த மருந்துக்கு இந்த மூலிகை பிரிச்சுட்டும் கிடையாது. இப்போ அது ஊற கிட்டத்தட்ட யாருக்கிட்ட நம்ம மார்ச் மாதம் போட்டோம். ஏப்ரல் மே பண்ணிக்கு மே வந்து இன்னைக்கு தேதி வந்து 10. மார்ச் மாதம் நம்மளை வந்து 5ஆம் தேதி போட்டது. பார்த்துங்க 2 மாதம் அந்த ஊற தான் என்ன ஆனது வளர்ச்சி. என்ன புண்ணாக்கு போட்டிங்களா? ஆமாம், புண்ணாக்குது. நம்ம வந்து பொறுமையாக தான் ஊறி வளர்ச்சி. கடல புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, சாம்பலுங்க. சாம்பல் வந்து இது 300 கிலோ போட்டுருக்குது. கடல புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 60 கிலோ தான். வேப்ப புண்ணாக்கு 40 கிலோ. வேப்ப புண்ணாக்கு கசப்பு வந்து பூச்சி எதுவும் வராது உங்களுக்கு. அப்போ இது என்ன நாற்றுன்னா இந்த பட்டத்துக்கு வரணும்னா நம்ம முன்னாடியே விட்டுருலாம். அதாவது கார்த்திகை மார்கழியிலே வந்து நாற்று விட்டு இப்போ நட்டால் இந்த ஈல்ட்டு வரும். அது தை மாதத்துக்கு மேலே நாட்டு விட்டுனா வராது. அதான் பட்டம் மாற்றி செஞ்சிருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஒன்றே வருன்னா அரிசி என்பது இடிசில் வரும் இந்த நாளில். நம்ம தை மாதம் அறுவடை பண்ணது இடிசில் வராது. பச்சரிசியில் நல்லா இருக்கும். இது புழுங்கல் அரிசி போடும்போது இடிசில் வரும். ஆனால் அதை விட சுவை நல்லா இருக்கும். சன்ன ரகமாக இருக்கும். பாருங்கள், இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசமட்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்ன ரகம். மணியும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கதிரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 130 வரும். 130 நெல்மணி இருந்துச்சுன்னா ஒரு கதிரில் இது ஒரு கதிர். புரியுது. இந்த கதிர் 130 இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் 30 மூட்டை எடுக்க முடியும். ஏக்கருக்கு 30 மூட்டை வரும். இதே வந்து 180 இருந்துச்சுன்னா 40 மூட்டை வரும். இப்போ வந்து நம்ம 30 மூட்டை டார்கெட் வச்சோம். இப்போ வந்து கொக்குலாம் அங்கங்கே வந்து ஒத்தப்பயிர் போட்டனால அமுக்கி மிதிச்சிச்சு. அதனால இப்போ மேக்ஸிமம் 25 மூட்டை. நம்மளோட ஐயா ஒத்தப்பயிர் தான் போட சொல்கிறாரு கிளப்பு எடுக்குன்னு. இல்லை, அது ஒத்தப்பயிர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒத்தப்பயிரில் வந்து பட்டமோ சூழலோ கரெக்டாக அமைஞ்சதுன்னா கிளப்பு எடுத்து செய்யணும். இப்போ நம்ம இதே வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா பூங்கார் போட்டுருக்குறோம். இது வேறு ரகம் பூங்கார். இது நாற்று கொஞ்சம் சேர்த்து வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா இப்போ மழை பெஞ்ச உடனே இது வட்டுச்சிங்க. அதே போல் இந்த வெயிலுக்கும் வந்து சீக்கிரம் கதிர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நாள் ரொம்ப சன்னமாக இருக்குது தண்டுலாம். தான் அந்த தண்ணி என்ன நம்ம வெயில் காலத்தால சீக்கிரம் கதிர் வந்துடுச்சு. நம்ம வந்து சூழல் மாறும் போது இது உங்களுக்கு வந்து அது கதிர் வர்றதுக்கு முன்னாடி மடிஞ்சு இருக்குது நிறையா. 2 மாதம் இனிமேட்டு தான் வரணும். 2 மாதம் கழிச்சு தான் கதிரை வைக்கணும். ஆனால் முன்னாடி வந்துடுச்சு அந்த சூழல். அதே வெள்ளை பண்ணி பார்த்தா நல்லாவே நிற்கிது. வெள்ளை பண்ணி தான் கதிர் வரும்போது சாயும். இப்போ கார்த்திகை நாற்று விட்டது கணக்கு பண்ணிங்கன்னா 6 மாதம் தாண்டி போச்சு. அதனால் இப்போ இது ஒரு 5, அது ஒரு 3 வந்து 6 மாதம் ஏறக்குறைய 180 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது கதிர் எல்லாம் முன்ன பண்ண வந்து இருக்குது. இன்னும் 1 மாதம் ஆச்சு. இன்னும் குறைஞ்சது 20 நாள்லேருந்து 1 மாதம் கூட வந்து. அதான் 1 மாதம் ஆகும். ஏன்னா கதிர் வர்றதுலாம் இருக்குது.
அப்போ என்ன ஆகும்னா இன்னும் இப்போ கணக்கு அது கணக்கு பண்ணிங்கன்னா ஆமாம். கிட்டத்தட்ட 7 மாதம் 210 நாள் அப்போ வருது. அப்போனா 210 நாள் ஈல்டு வந்துடும். இது அதான் பாரம்பரிய நெல் நாற்றுக்கு வயசாகி நட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஈல்டு வராது. இதுக்கு இந்த 50 நாளில் நட்டு 2 மாதத்துக்கிட்ட வருது நீ சொல்கிறது. 55 நாள் லேட்டாக எடுத்துக்கும். அந்த வயசுக்கு எந்த அளவு வயசாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாதங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து இப்போ நம்ம அறுவடை பண்ணும்போது என்ன கரெக்டாக 7 மாதம் நீண்ட நாள் பயிர் தான் நமக்கு நல்லது. அதே போல் வந்து 7 மாதம் வரும்போது உங்களுக்கு எல்லா ஒரு சத்துக்களை கிடச்சிரும். 3 மாதத்து பயிர் வந்து போச்சு. 90லேருந்து 120 நாளுக்குள்ளார பெரும்பாலான நெல் ரகங்கள்லாம் அப்படி தான் வந்து போச்சு, வந்துருச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் மாதிரி இது. 6 மாதத்து பயிரெலாம் இன்றைக்கி நல்ல பொண்ணிய மற்ற ரகம் வந்து அவ்வளோ வந்து விற்பனைக்கு அதுவும் இந்த ரகம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சன்னமாக இருக்கனால உங்களுக்கு சாப்பாட்டு நெல் அருமையான நம்ம வீட்டு தேவைக்கு நண்பர்களுக்கு என்ன கொஞ்சமாக, ஏன்னா ஈல்டு இது கம்மியாக வரும், நாள் கூடன்றதுனால இது பெரும்பாலும் யாரும் பயிர் செய்கிறதில்ல. எல்லாம் 3 மாதத்து பயிர் அப்படின்னு வைக்கும்போது இன்னும் 6 மாதத்து பயிர், அதுவும் வெள்ளை பண்ணி இந்த சீசனில் இல்லாததெல்லாம் சீசன் இல்லாதனாலே கொண்டு வந்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. மகிழ்ச்சி. நன்றி.